Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி குடியரசுத் தலைவரை சந்தித்து விளக்கம் அளித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பயங்கரவாத முகாம்கள் மீது நள்ளிரவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக விளக்கம் அளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவர் சந்தித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் அடுத்த சில நாட்களுக்கு தேவையில்லாமல் எங்கும் பயணிக்க வேண்டாம் என்பதாக உளவுத்துறையும் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளித்து வருகிறார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து எல்லைகளில் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பாதுகாப்பும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசியிருக்கிறார். மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று மதியம் 2 மணி அளவில் நடைபெற உள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. எல்லை மாநில முதலமைச்சர்களுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாளைக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இப்போ இன்று மதியானம் 2 மணி வாக்கில் எல்லை மாநில முதலமைச்சர்களுக்கும் டிஜிபிகளுக்கும் தலைமைச் செயலாளர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு விடுத்திருக்கிறார். வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லை மாநிலங்கள்லாம் எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள், தலைமைச் செயலாளர்கள் இதில் பங்கு கொள்வார்கள், என்னென்ன விவாதிக்கப்படும்? ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லை அருகே உள்ள மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுக்கு இந்த ஆலோசனையில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது திலகவதி. நேற்று இரவிலே இன்று விடியற்காலை வரை தொடர்ச்சியாக பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பை தாக்கியிருக்கிறார்கள். இந்திய பகுதியிலே எல்லையோர கிராமங்களிலே மக்கள் வசித்து வரும் இடங்கள் இது போல தொடர்ச்சியாக தாக்கப்பட்டதன் காரணமாக 10 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை தவிர 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்படி 10 உயிர்கள் பரிதாபமாக பலியாகி இருப்பது மற்றும் பலர் காயமடைந்திருப்பது எல்லையோரத்தில் வசிப்பவர்கள் எந்த அளவுக்கு அச்சுறுத்தலை சந்திக்கிறார்கள் என்பதை குறிப்பிடும் வகையிலே உள்ளது. பாகிஸ்தான் தற்போது தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி இருப்பதால் மீண்டும் இதே போல பொதுமக்களை தாக்க முயற்சி செய்யலாம் என்பதற்காகத்தான் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை பலப்படுத்த இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் அவசரமாக அழைக்கப்படும் கூட்டம் என்பதால் முதல்வர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் நேரில் வந்து கலந்து கொள்ள இயலாது. ஆகவே காணொலி வாயிலாகவே அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்று மதியம் நடக்கும் இந்த கூட்டத்திலே எல்லை பகுதிகளில் எந்தெந்த இடங்களிலே அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது, பொதுமக்களை பாதுகாப்பாக பத்திரமான இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா, பங்கர் போன்ற வசதிகளை அதிகப்படுத்த வேண்டுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட உள்ளன. அதைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு அல்லது நாளை வெடிகாலையிலே பாகிஸ்தான் பதிலடிக்கான பழிவாங்கும் முயற்சிகளிலே ஈடுபடலாம் என கருதப்படுவதால் அதற்கு முன்னதாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா முடிவு செய்திருக்கிறார். அமைச்சரவை கூட்டத்திலும் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டது. அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்துதான் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார். குடியரசுத் தலைவரிடம்
தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் விவரங்கள், அதற்கு அடுத்தபடியாக எத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு தயாராக ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன என்பது போன்ற விவரங்கள் அனைத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய பதட்டமான சூழ்நிலையிலே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி 3 பேருக்கும் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் மிகவும் முக்கியமான தேவையான ஆலோசனைகளில் மட்டுமே கலந்து கொள்வார்கள் எனவும், அரிதாகவே அவர்கள் தங்கும் இடங்களை விட்டு வெளியே செல்ல வேண்டும் எனவும், பத்திரமாக இருக்க வேண்டும் எனவும் உளவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன்படியே முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அமைச்சரவை கூட்டமே பிரதமர் இல்லத்தில் தான் நடைபெற்றது. அந்த கூட்டத்துக்கு பிறகு குடியரசுத் தலைவரை சந்திக்க மட்டுமே அவர் தற்போது வெளியே வந்திருக்கிறார். ராஷ்டிரபதி பவனிலே குடியரசுத் தலைவரை சந்தித்து விவரங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய இல்லத்துக்கு சென்று வருவார் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திலகவதி, நாடே இதற்கு தயாராக தான் இருக்கிறது என்றாலும் கூட எல்லை மாநிலங்கள் நிச்சயமாக முக்கியத்துவம் பெறுகின்றன. அங்கே அதிகபட்ச நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியது கட்டாயமாகிறது. அது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெறவிருக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கணபதி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.